இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் எப்படி ஒரு இயல்புல அப்ளிகேஷனில் ஒரு க்ராஸ் ஸ்கிரிப்டிங் பக்கை வந்து ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனோட தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய க்ராஸ் ஸ்கிரிப்டிங் வளர்ப்பை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருந்துருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரியல் அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா வந்து இல்லினாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியோட ஒரு வெப்சைட்டில் தான் நான் வந்து இந்த கிராஸ் ஸ்கிரிப்டிங் பக்கை வந்து ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பக்கை பற்றி தான் தெளிவாக வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் illinois.eduன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்களா. அதனால் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனா கூட தெரியல. சரி ஓகே, இல்லினாய்ஸ்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பிஓசி வீடியோ. நான் கிட்டத்தட்ட இதை ரிப்போர்ட் பண்ணி ஒரு 7 to 8 months இருக்கும். அந்த பக்கை இவங்க இப்போ பேட்சும் பண்ணிட்டாங்க. நான் ஜஸ்ட் வீடியோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு பேஜ் தான். ரொம்ப 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 பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த ஃபோன் நம்பர் வந்து என்னோடது கிடையாது. இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து தயவுசெய்து நான் சொல்கிறது கால் பண்ணாதீங்க. அப்புறம் அமரன் படம் மாதிரி தான் ஆயிரும், பார்த்துக்குங்க. சம் ரேண்டம் ஃபோன் நம்பர் தான் இருக்குது. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நேம் இருக்குது, தினேஷ் எம்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இங்கே ஒரு பேலோட் இருக்குது பாருங்கள், ஸ்கிரிப்ட் அலர்ட்டு டாக்குமெண்ட்.டொமைன். எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் பேலோடு தான். ரொம்ப அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக நான் போகவே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் நேம் ஃபீல்டுக்கு தெரியுமா, அந்த தினேஷ்னு சொல்லிட்டு, அந்த தினேஷ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் தான் வந்து அந்த அலர்ட் பாக்ஸை வந்து அந்த பேலோட வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ தினேஷுங்கிறத எடுத்துகிட்டு அந்த காப்பி பண்ண பேலோட வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணியாச்சு, சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ண உடனே அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருதா. ஸோ மறுபடியும் வந்து ரீடைரக்ட் ஆகுது, ஒரு லாகின் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து என்னோட இமெயில் டெம்ப் மெயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயிலில் போயிட்டு பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் கொடுத்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சா. இப்போ பாருங்கள், அந்த டொமைனோட நேம், அந்த டாக்குமெண்ட்.டொமைன் போட்டோம் தெரியுமா, ஒரு பேலோட, அந்த பேலோட வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது இங்கே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுது. pc.gc.illinois.eduன்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் டொமைனை வந்து அது பாயிண்ட் பண்ணது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஒரு ரீலோட் பண்ணி காட்டிக்கிறேன். ஏன்னா வந்து இது ஸ்டோர்டு எக்ஸசஸ். ஏன்னா வந்து நம்ம கொடுத்த அந்த ஃபஸ்ட் நேம் வேல்யூ வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. மறுபடியும் பாருங்கள், அதே ரீலோட் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் வந்து பக் காட்டுது. ஸோ இங்கே பாருங்கள், வெல்கம் சொல்லிட்டு இங்கே ஒரு டேஷ் இருக்குது தெரியுமா, இங்கே ஒரு சம்திங் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல நேம் வரும். நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ்னு கொடுத்தா தினேஷ் குமார்னு கொடுத்தா தினேஷ் குமார், அந்த மாதிரி வரும். சின்ஸ் நாம் அந்த இடத்துல பேரோடு கொடுத்ததுனால அது எதுவுமே ஷோ ஆகலை. ஏன்னா வந்து அந்த பேரோட அங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதனால தான் அங்கே எதுவுமே வரல, எதுவுமே இல்லாத ஒரு பிளாங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ண பக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த பக்கை இப்போ வந்து பேட்ச் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த பக்கை எப்படி பேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இதுதான் வந்து அந்த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனு. நான் எப்பயுமே சொன்ன மாதிரி நார்மலான டீட்டெயில்ஸாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக யூஐ மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து அந்த நான் என்னோட டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ணிட்டேன். தினேஷ் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுத்தேன் தெரியுமா பேரோட, அதே பேரோட மறுபடியும் இங்கேயே போடுறேன். டாக்குமெண்ட்.டொமைன் பார எக்ஸசஸ் வந்து போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், சப்மிட் தரேனே. ஓகே, டீட்டெயில்ஸில் கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இமெயிலு. ஓகே, சப்மிட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நேம்ஸ் கேன் ஒன்லி கண்டெயின் லெட்டர் ஸ்பேசஸ் ஹைஃபன்ஸ் அண்ட் அப்போஸ்ட்ராஃபிஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து கிளைண்ட் சைட்லேயே வந்து நேம் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஃபில்டர் மெக்கானிசம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா வந்து இந்த தேவையில்லாத ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணி விடுறது, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம எந்த சப்மிட் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பாருங்களேன், நேம்ஸ் கேன் ஒன்லி கண்டெயின் லெட்டர் ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜ் மாதிரி பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கோட்லேயும் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். சரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸோ இந்த நான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த பிஓசியில் வந்து ஒரு பேலோட் கொடுத்துருக்கு தெரியுமா, அதே பேலோடு தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல வந்து அது அக்செப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல எந்த ஒரு இது ஃபில்டர் மெக்கானிசமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகி அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து சம் கைண்ட் ஆஃப் ஃபில்டர் மெக்கானிசம் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல அது வந்து எக்ஸிக்யூட் ஆகலை.
ஸோ நம்ம இந்த கோடை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ தான் வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும். இது கண்ட்ரோல் யூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த சாம்பிளான பேஜ் சோர்ஸு. ஸோ இதுதான் வந்து அந்த கோடை அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோடை ஃபஸ்ட்டு ஒரு வாக்த்ரூ மாதிரி காட்டுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு தெரியுமா ஃபார்மு, ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஃபார்ம் ஐடி = கிரியேட் அக்கௌண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்மில் தான் நம்ம கொடுத்த இன்புட் எல்லாத்தையும் வாங்குறாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கடா முடியுது, ஒரு லென்த்தியான கோடை வந்து இப்படி எழுதியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, சிங்கிள் லைனில் வந்து முடிச்சிருக்காரு டெவலப்பர். ஃபார்ம் டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி, அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இங்கே தான் வந்து என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வாங்குறாங்க. நேம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நேம் வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் நேம் வாங்குறாங்க. அப்புறம் எங்கடா இங்கே பாருங்கள், லாஸ்ட் நேம் ஃபீல்டு லாஸ்ட் நேம் வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து இமெயிலு இங்கே இவங்க வாங்கினோம் தெரியுமா, ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு, அந்த அந்த என்ன இது என்ன சொல்கிறது, ரோல் என்ன, இமெயிலு, ஃபோன் நம்பரு, மொபைல் நம்பரு, ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து இங்கே அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபார்மில் வந்து வாங்குறாங்க. இதுதான் வந்து இந்த ஃபார்ம். இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா வந்து இந்த கிரியேட் அக்கௌண்ட் தெரியுமா, இந்த கிரியேட் அக்கௌண்ட் ஃபார்ம் ஒன்றுக்கு ஒரு கோடு எழுதியிருக்கோம். அந்த கோடு தான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். எப்படின்னா வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே ஈவெண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில். எப்போலாம் நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணீங்களோ அந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த கோடுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் பேக் எண்ட் சர்வருக்கு வந்து போகும். ஸோ அதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். ஸோ அதை தான் வந்து ஈவெண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி உடனே இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஃபார்மில் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ண உடனே இங்கே வந்து வந்துடும். இங்கே வந்தோடனே இந்த கோடை வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபார்மோட இன்புட்டை, அதாவது அந்த கெட் எலிமெண்ட் பை ஐடினா வந்து அந்த ஐடியை வச்சு அந்த ஃபார்மோ டீட்டெயில்ஸ் எடுத்து கெட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவங்க தானே எழுதியிருக்காங்க, அக்கௌண்ட் சைன் அப் ஃபார்ம் பைண்டிங்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸ், எல்லா ஃபில்டர் மெக்கானிசத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன் அக்கௌண்ட் சைன் அப் ஃபார்ம் பைண்டிங்ஸ் ஒன் சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வேல்யூவை வந்து ஃபெச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறத வந்து இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஃபஸ்ட் நேம் டாட் வேல்யூ. ஸோ இது எப்படின்னா வந்து இங்கே இருக்குது தெரியுங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் ஒன்று இருக்குது தெரியுமா, ஃபார் = ஃபஸ்ட் நேம் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த ஐடியை பேஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் நேமுக்கு என்ன இன்புட் வருமோ அந்த இன்புட் வேல்யூவை இந்த ஃபஸ்ட் நேமோட வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கு வேல்யூவை கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அஃபிலியேஷனாக சம் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி போல். ஸோ அதே மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அந்த இமெயில் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி, வேறு மெயிலிங் அட்ரஸ், பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஃபெச் பண்ணி இந்த புது வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த லைன் ஆஃப் கோட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லான்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா நல்லான்னு செக் பண்ணணும். ஏன்னா வந்து இல்லைன்னா நம்ம யூசர் வந்து எம்டி டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா இருந்தால் ஃபஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட்னு சொல்லிட்டு வந்து ஒன்று பிரிண்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் நேம் நல்லா இருந்தால் லாஸ்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அஃபிலியேஷன் எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, மறுபடியும் இங்கே பாருங்கள், மெயில் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் அது மாதிரி போடுறாங்க. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து மெயினான கான்செப்டே இந்த ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்க வந்துட்டே இதுக்கு தான். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து ஸோ சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்களுக்கு, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிம்பிளாக அதெல்லாம் தெரியும், நல்லா சப்மிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதை வந்து டெவலப் பண்ணுறேன், அதை வந்து போட்டிருப்பாங்க முன்னாடி. இப்போ பார்க்க போகிறது தான் வந்து ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசத்தை வந்து எப்படி வந்து டெவலப்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், வேர் நேம் ரெஜெக்ட்ஸ் = சம் கைண்ட் ஆஃப் எல்லா ஸ்பெஷல் கேரக்டரையும் வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அது ஜேஎஸ் பொறுத்த வரையும். ஸோ இங்கே என்னென்னா நேம் ரெஜெக்ட்ஸ் டாட் டெஸ்ட் ஃபஸ்ட் நேம், அதே மாதிரி நேம் ரெஜெக்ட்ஸ் டாட் டெஸ்ட் லாஸ்ட் நேம், இது எல்லாத்துக்கும் நாட் ஈக்குவல்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ஃபஸ்ட் நேம் ஃபீல்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தது, அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் லாஸ்ட் நேமில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தது அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை நேம் கேன் ஒன்லி கண்டைன் லெட்டர் ஸ்பேசஸ் ஐஃபன்ஸ் அப்பாஸ்ட்ரோஃபின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த அலர்ட் பாக்ஸை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சப்மிட் பண்ண உடனே ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து தெரியுமா, இங்கே பாருங்கள், நேம் கேன் ஒன்லி கண்டெயின் சம் லெட்டர்ஸ் ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அலர்ட் பாக்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. ஸோ இங்கே கிரியேட் பண்ணுறாங்க பாருங்களேன் அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணுறாங்க இந்த மாதிரி இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட் நேமில் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லாஸ்ட் நேம்லேயும் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக அவங்க போட்டு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங்கோட ஒரு கிளைண்ட் சைட்டில் ஒரு வேலிடேட் பண்ணுற ஒரு மெக்கானிசம். ஸோ அதே மாதிரி இமெயிலுக்கு வந்து வேலிடேட் பண்ணுறாங்க, ஃபோன் நம்பருக்கு வேலிடேட் பண்ணுறாங்க, பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல மெயின் நோட் பண்ணிங்கன்னா ஒன்று இருக்கும், சானிடைஸ் இன்புட் சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட் நேமை வந்து ஒரு சானிடைஸ் இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட வந்து பாஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வாங்குறாங்க. அந்த சானிடைஸ் இன்புட் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சானிடைஸ் இன்புட்டோட இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்லாஷு இந்த ப்ராக்கெட்டு, இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸு, அதே மாதிரி இந்த ஸ்லாஷு ஜி, இந்த மாதிரிலாம் லெட்டர்ஸ் இருந்தால் அதை வந்து ஸ்பேஸாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடில் அதுதான் வந்து அது கொடுக்குது, அதாவது ரிமூவ் ஆங்கிள் ப்ராக்கெட் டு ப்ரிவென்ட் ஸ்கிரிப்ட் டாக்ஸ். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த சானிடைஸ் இன்புட் ஃபங்க்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்ளிகேஷன் மெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து சர்வர் சைடில் ப்ராசஸ் பண்ணி கடைசியாக அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் அலர்ட் பாக்ஸில் அக்கௌண்ட் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஒரு வேலை இல்லைன்னா அந்த எரர் மெசேஜ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த எரர் மெசேஜ் எல்லாம் இந்த அலர்ட் பாக்ஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸஸ் ஃபில்டரை வந்து போட்டுருக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த கோடில் எந்த பக்கு இல்லையா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோட்லேயும் பக்கு இருக்குது. நான் அந்த பக்கை இப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல, அந்த பக்கை நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், அவங்க வந்து பேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க. ஸோ நான் எதுக்காக இந்த ஃபில்டர் மெக்கானிசத்தில் இப்போ காட்டுறேன் அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோவில் வந்து வடிவரசன் சொல்லிட்டு ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு, ஃபில்டரெல்லாம் வந்து பைபாஸ் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபில்டரெல்லாம் பைபாஸ் பண்ண முடியும் ப்ரோ, ஆனால் அவங்க அந்த டெவலப்பர் வந்து எப்படி அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். கிளைண்ட் சைட்லேயும் ஃபில்டர் பண்ணணும், சர்வர் சைட்லேயும் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளைண்ட் சைடில் மட்டும் தான் வேலிடேட் பண்ணியிருக்காங்க, சர்வர் சைடில் வேலிடேட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல, அதை நம்ம செக் பண்ணல. அதை செக் பண்ணால் தான் தெரியும் இவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த இடத்துல அந்த கரெக்டாக ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டியை ஒழுங்காக பேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஒருவேளை உங்களால் இந்த ஒரு ஃபார்மில் வந்து கரெக்ட் ஸ்கிரிப்டிங் பக்கை க்ளீன் பண்ண முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு பேக் எண்டில் ஒரு கிராஸ் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டி பேட்ச் பண்ணுறாங்க அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோடை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா எனக்குமே அந்தளவுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அந்தளவுக்கு தெரியாது. பட் ஆனால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி என்னால் ஒரு லைன் ஆஃப் கோடையும் வந்து எழுதவும் முடியும். ஸோ அது தெரிஞ்சாலே போதும், வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப கீவேர்டு போட்டு குழப்பிக்க வேணாம், என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த கோடு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த வீடியோட மெயினான பர்பஸே இதுக்கு தான். இந்த பேக் அண்ட் கோடு வந்து எப்படி ஃபில்டரிங் மெக்கானிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ உங்கள் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெஜெக்ஷன் சொல்லுவாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். பைத்தான், ஜாவா, சிசி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த ஒரு தனியான ஒரு மாடியூல் மாதிரி வச்சுருப்பாங்க ரெஜெக்ஸ். அந்த ரெஜெக்ஸை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த கிராஸ் ஸ்கிரிப்டிங் ஃபில்டரிங்லாம் இருக்கும். நீங்கள் ரெஜெக்ஸோட லைட்டாக ஒரு கான்செப்ட் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன மாதிரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு ரெஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுலலாம் இந்த மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ரெஜெக்ஸோட ஆப்ஜெக்டோட ஒரு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா,
இந்த மாதிரி கிராஸ் ஸ்கிரிப்டிங் ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபில்டர் கோடில் இருக்குது தெரியுமா, இந்த கோட்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்வர் சைடில் தான் இருக்கும். ஸோ இது ஏதோ சம் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுங்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தான் டெவலப்பராக இருப்பாங்க போல். ஸோ அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கிளைண்ட் சைட்லேயே வந்து கோடை எழுதிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எழுதவே மாட்டாங்க மோஸ்ட்டாக. சர்வர் சைடில் தான் வந்து இந்த ஃபில்டர் மெக்கானிசம் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு அட்டாக்கருக்கு, அதாவது சரி நானே ஒரு அட்டாக்கராக இருக்குன்னு வைங்களேன், நானே இந்த மாதிரி கோடு பார்த்துருவேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறியா நீ, ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நான் வேறு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னோட பேலோட வந்து மாற்றிடுவேன். ஸோ இப்போ என்னன்னா, ஸோ இந்த மாதிரி பாருங்க ஆங்கிள் பேக்கெட்ஸை பிளாக் பண்ணுறாங்க. ஸோ வேறு ஏதாச்சும் நான் வேறு மாதிரி ஒரு ஆங்கிள் பேக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அட்டாக்கருக்கு ஒரு அட்வான்டேஜ் தர்றது தான் இந்த கிளைண்ட் சைட் கோடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வெப்சைட்டில் எல்லாமே வந்து இந்த ஜேஎஸ் சானிடைசேஷன் வந்து ஃபுல்லாக பேக்எண்டில் தான் இருக்கும். ஃபுல்லாக பேக்எண்ட்லனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் வந்து பேக்எண்டில் தான் இருக்கும். சம் மினிமல் பார்ட் தான் வந்து ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் இந்த மாதிரி கோடு இல்லை ப்ரோ, நான் எப்படி ப்ரோ இப்போ டெஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் கேட்கவே கூடாது. உங்களோட வேலை என்னென்னா ஒவ்வொரு இன்புட்டாக போட்டு செக் பண்ணணும். ஆங்கிள் பேக்கெட்ஸ் ஒர்க் ஆகலைன்னா வேறு பேக்கெட்ஸுக்கு போகணும். இப்போ சிங்கிள் கிளாஸ் ஒர்க் ஆகலாம் டபுள் கிளாஸ் போகணும். சிங்கிள் கோட்ஸ் ஒர்க் ஆகலாம் டபுள் கோட்ஸ் போகணும். டபுள் கோட்ஸும் ஒர்க் ஆகலைன்னா HTML கோடு அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டைப்புக்கு போகணும். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் கோடு இல்லை, அதாவது இந்த மாதிரி ஃபில்டர் மெக்கானிசம் கோடு இல்லை, அதனால் நம்ம வந்து நீங்கள் கிராஸ் ஸ்கிரிப்டிங்கே வந்து ஃபைன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே கிராஸ் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துலையுமே நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை ஒரு எக்ஸசைஸ் பக்கு ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களால் வந்து இந்த லாகின் ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஒருவேளை பக்கு கிடைச்சா கமெண்ட் செக்ஷன்லேருந்து சொல்லுங்கள் பக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் நான் இந்த வீடியோலேருந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவோட ஒரு நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கைஸ். ஸோ இந்த கோடில் லைட்டாக நான் வளரிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் எடிட்டில் தான் வந்து பார்த்து தூக்கணும். ஸோ நீங்கள் தான் வந்து ஃபீட்பேக் வந்து சொல்லணும், இது புரிஞ்சிருக்கா புரியலையான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்க பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.